பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள். இந்த நாளிலே சத்தியம் நம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். பல பிரச்சனைகளிலிருந்து, பாடுகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது சத்தியம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது அவன் கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய வல்லமை, விடுதலையை கொடுக்கக்கூடிய வல்லமை அவனுக்குள்ளே இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வேத வசனங்களும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் விடுதலையாக்கும் என்றால் வேத வசனம் சத்தியம். அந்த வேத வசனத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த வசனம் ஆவியா இருக்கிறபடியினாலே அந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறோம். அவரை அறிகிற அறிவை வேத வசனத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த சத்தியத்தை அறியும் பொழுது நாம் விடுதலை பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் நிற்கிறோம். அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு அந்த சத்தியத்தை, வேத வசனத்தை, பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது, வேத வசனத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்குகிறது. வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. காரணம், வசனத்திலே ஆவியானவர் இருக்கிறார். அந்த வசனம் சத்தியம். அது நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது, நம்மை விடுவிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம். இயேசுவை அறியும் பொழுது, இயேசுவின் வேத வசனங்களை நாம் ஆழமாய் தியானித்து அதை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இன்னும் நாம் விடுதலை பெறாமல் இருக்கிறோம். வேத வசனத்தை கருத்தாய் தியானிப்போம், வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம், வார்த்தையை நாம் அதிகமாய் வாசிப்போம், தியானிப்போம். அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு
தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியோடு அந்த ஆலயத்தில் இருந்த ஒரு ஸ்திரியை ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் அந்த ஸ்திரியை சந்தித்து அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திற்கு விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தம்முடைய கரங்களை வைத்தார். 18 வருடமாய் நிமிர முடியாமல் கூனியாயிருந்த அந்த ஸ்திரீ அன்றைக்கு ஆண்டவர் அவளை விடுதலை பண்ணினவுடனே அவள் நிமிர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே நாம் பிரச்சனைகளினாலே கட்டப்பட்டு பலவிதமான வியாதி, பலவீனங்கள், சத்துருடைய பலவிதமான காரியங்களினாலே நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். நாம் கூனி குறுகி போயிருக்கிறோம். 18 வருடம் அந்த ஆலயத்தில் இருக்கிறார், ஆனால் விடுதலை இல்லை. அன்றைக்கு இயேசு அவளை சந்தித்தார். நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். ஆண்டவர் தம்முடைய கரத்தை அவள் மேல் வைத்தார். 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் பல பிரச்சனைகளை கண்டு நாம் குறுகி போயிருக்கிறோம், நாம் கூனி போயிருக்கிறோம். நாம் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் இன்றைக்கு அந்த சத்தியம் நம்மை விடுதலையாகும். வேத வசனமாகிய சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளுவோம். அந்த சத்தியம் நிச்சயமாகவே ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலை பண்ணி நாம் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்த அது உதவி செய்யும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த சத்திய வேதத்திற்காக, அவருடைய வேத வசனங்களுக்காக, அவருக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, நானே சத்தியம் என்று சொன்ன ஆண்டவரை நாம் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுவோம். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். வசனத்தை இரவும் பகலும் தியானிப்போம். வேத வசனத்துக்குள் இருக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம். விடுதலையாக்கப்பட்டு நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வேத வசனமாகிய சத்தியம், வேத வசனத்தை ஆழமாய் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள, தலையை நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.